மீன் மீன் வெயிலாவா அடிக்குது. மணி 9 தான் இருக்கும். அதுக்கே இந்த வெயில் அடிக்குதே. மிச்சம் இருக்கு மீனையும் வித்துட்டு வேகமா வீட்டுக்கு போற வழியை பார்க்கணும். மீனுமா மீன் மீனே. இந்த அம்மைக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. சுத்தமாக தான் இருக்கு வீடு. இதை திருப்பி திருப்பி கூட்ட சொல்றா. ஏட்டி என்னம்மா இங்கே தானம்மா வரப்போற? அதை கூப்பிடாம வந்தாதான் என்னம்மா? கூப்பிட்டுக்கிட்டே தான் வரணுமோ உனக்கு? யாம்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்னன்னு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை. யாம்டி இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வேலை பாறேன். எனக்கு சிரிச்சுக்கிட்டுலாம் வேலை பார்க்க வராது. நீ வேலை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே வா வேலை பார்க்குறா. நீ கிச்சனில் நின்று பாத்திரம் விளக்கும் போது அந்த பாத்திர சவுண்டு 10 விட்ட எழுப்பிடும் போல. அப்படி அவங்கள பாத்திரத்தையும் டம்மு டம்முன்னு தூக்கி போட்டு விளக்குவா. நீ என்ன மட்டும் சிரிச்சுக்கிட்டே வேலை பாருன்னு சொல்ற என்ன? ஏட்டி அது பாத்திரம் விளக்கும் போது சத்தம் கேட்க தாண்டி செய்யும். சரி அதை விடு. என்ன மாதிரி வீடு கூட்டும் போது இல்லை ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது நீ சும்மாவே வேலை பார்ப்பா? கீழே கிடக்கிற பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வரணும். சத்தியா வித்தியான்னு எங்களை கூப்பிட்டுட்டு கிடப்பா. நான் பாரு, நான் ஒருத்தி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீடை கூட்டிட்டு கிடக்கேன். அந்த எருமை மாடு எங்க போச்சுன்னே தெரியல. நீ வேலையை சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இதுல நீ என்ன சிரிச்சுக்கிட்டு வேற வேலை பார்க்க சொல்லியா என்ன? ஏட்டி நானா வீட்டுல எல்லா பொருளையும் இழுத்து போடுறேன். நீங்க இழுத்து போடுறியே, அதனால அதை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறேன். போமாங்கிட்டு எனக்கு மட்டும் காலையிலேயே இப்படி வேலை கொடுக்குறா. அவளெல்லாம் நீ ஒரு வேலை சொல்ல மாட்டேங்கிறா. ஏட்டி எதுக்கு இப்படி அலறிட்டு கிடக்கா? அவளுக்கு தானே வேலை கொடுத்துருக்குது. அவளை பெட்ரூமை பூரா ஒற்றையை தட்டி கூட்டுன்னு சொல்லியிருக்கேன். நீ இந்த ஹாலை பூரா ஒற்றையை தட்டி கூட்டுறா. நல்ல நாளே நீங்களும் வேலை பார்க்க மாட்டிய. இனி இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா சுத்தமா வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டிய. படிக்கிறேன் எழுதுறேன்னு. அதான் சரி வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் வேலையில சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வேலையில சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா உனக்கு அதை கூட செய்ய முடியல என்ன? ஏம்மா இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் பாட்டு தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ தானே இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டே வந்தா. ஏட்டி நீ வேலை பார்க்குறியான்னு பார்த்துட்டு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் என்ன ஏதுன்னு பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். பிள்ளைகளும் வேலை பார்க்குறியான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். நீ என்னன்னா இந்த விடி வெடிக்கிறா? அம்மா என்ன சாப்பாடு செய்யலான்னு கேட்கலான்னு தான் வந்திருப்பாளோ. தேவையில்லாமல் ஓவரா பேசிட்டோமே. இனிமேல் நம்ம கேட்குறதா செஞ்சு தருவாளா? இப்போ நம்ம மட்டும் அம்மா கிட்ட ஒன்றும் சொல்லாமல் உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுமான்னு சொல்லிட்டா ஒரு சாம்பாரை கலக்கி வேலையை முடிச்சிருவா. அம்மா கிட்டேயே என்ன குழம்பு வைக்கலாம்னு இருந்தியே அப்படின்னு ஏதாச்சும் கேட்போம். அவைய சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லுவோம். ஏட்டி என்ன ஒருத்தி இங்கே கத்திக்கிட்டு இருக்கே, நீ வாட்டு நிற்கிறா? எம்மா நீ என்ன சமைக்கலான்னு தான் கேட்க வந்தியோ? ஆமாட்டி அதுக்கு தான் கேட்க வந்தேன். ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்குறிய. சரி நம்ம அந்த பாத்திரத்தை கழுவி போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு என்ன சமைக்கலாம் ஏது சமைக்கலான்னு பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போவேன்னு வந்தேன். அதுக்குள்ள நீ இந்த கத்துறா. சரி அம்மா என்னம்மா சமைக்கலான்னு இருந்தா? நான் சாம்பார் வைப்போம், அப்படி இல்லைன்னா மத்தியானத்துக்கு மீன் வந்துச்சுன்னா மீன் குழம்பு வைப்போன்னு இருந்தேன். டீ சாம்பாரா? அதெல்லாம் மனசு திங்க முடியுமா? கண்டிப்பாக இன்னைக்கு அம்மாவை சாம்பார் வைக்கவே விடக்கூடாது. என்ன டீ சாம்பார் வைக்கட்டுமா? நானும் இந்த மீன்கார பொம்பளை வருன்னு பார்க்குறேன், ஆளையே காணா. எம்மா சாம்பார் வேணாமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். மீன்காரவங்க வந்தாங்கன்னா மீன் வாங்கி குழம்பு வை. நம்ம வீட்டில் மீன் குழம்பு வச்சு கொஞ்ச நாள் ஆச்சுல்ல, மீனை வாங்கி குழம்பு வைமா. அதுவும் சரிதா. சரி அப்போ நீ வேலையை பாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிம்மா. அதுக்குள்ளே மீன்கார பொம்பளை வந்துச்சுன்னா அவியலை நிற்க சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிடுன்னு. சரிம்மா. சரி நீ அப்போ வேலையை பாரு. ஐ ஜாலி, இன்னைக்கு சாம்பார்ல இருந்து விடுதலை. அம்மா மட்டும் இன்னைக்கு வந்து கேட்கலைன்னா சாம்பார் தான் வச்சிருப்பா. பாட்டி வாமா. பாட்டி மீனுக்கு விலை எப்படி? 5 மீன் 50 ரூபாம்மா. என்ன பாட்டி இப்படி கொள்ள விலை சொல்றிய? 5 மீன் 50 ரூபாயாக்கும். ஒரு 10 மீனா போட்டு 50 ரூபாய்க்கு தாங்க. எப்பவும் உங்ககிட்ட தானே வாங்குறோம். ஏம்மா நீ யாருன்னே எனக்கு தெரியல. நீ எப்பம்மா என்கிட்ட வாங்குற? பாட்டி நான் தான் பாட்டி. பாட்டி என்ன தெரியலையா? எப்பவும் நான் உங்ககிட்ட தானே மீன் வாங்குறேன். ஏம்மா நீ யாரம்மா? மூஞ்சி முழுக்க துணியை போட்டு பொத்திக்கிட்டு வந்திருக்கா. நீ யாரு? பாட்டிய நான் உங்ககிட்ட எப்பயும் மீன் வாங்குவேன் வசந்தி. நான் தான் பாட்டிய. ஏம்மா நீயா? என்னம்மா ஒரு தினுசா சேலையை கட்டிட்டு வந்திருக்கா? எப்பவும் ஒரு ரோஸு கலர் சேலையை தானே உடுத்திருப்பா, ஒத்த ரோசா ஒன்று வச்சுக்கிட்டு. இது என்ன புதுசா இருக்கு? பாட்டிய இந்த வெயில் எப்படி அடிக்குது பாத்தியலா? வெளியே தலை காட்ட முடியல. அது மட்டும் இல்லாம எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே சேலையை கட்டிக்கிறதுக்கு எரிச்சலா வருது. அதான் நான் இப்படி இறங்கிட்டேன். இனிமே இப்படி கலர் கலரா கட்டுவேன். தலையில முக்காடு எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த வெயில் மூஞ்சில பட்டு ஒரு மாதிரி கருப்பாக்கி விட்டுருது நம்மள. நான் நேச்சுரல் பியூட்டி தான், இருந்தாலும்
கொஞ்சம் நம்மளே பார்த்துக்க வேண்டியது இருக்கு பத்தியலா. அதான் சரி முகத்துல வெயில் படாம இருக்கிறதுக்காக துணியை போட்டிருக்கேன். நீங்களும் தலையில இப்படி துணியை போட்டுக்கிட்டு திரிங்க, அதான் நல்லது. நீங்க என்ன இப்படி பப்பர பேன சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? இங்க பாருங்க, சீக்கிரம் அப்புறம் கருத்து போயிருவிய. ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க. ஏம்மா, எனக்கு என்ன இளமையா ஊஞ்சல் ஆடுவு? எனக்கு இப்படி இருந்தாலே போதும்மா. உனக்கு மீன் தானே வேணும், மீனை வாங்கிட்டு போ. என்ன நீ தான் உன் புருஷெல்லாம் உன்னை வச்சு சமாளிக்கானு தெரியல. இப்படி கிறுக்கி மாதிரி தலையிலேயே துணி போட்டுட்டு திரிவா பொம்பள. நீ யாருன்னே கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அடையாளம் தெரியாமையே போச்சு. கிளவிக்கு பொறாமன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை இம்புட்டு அழகா இருக்கே, இந்த பிள்ளை மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த கிளவிக்கு பொறாம. அது மட்டும் இல்லாம கருத்து போயிடக்கூடாதுன்னு முகத்துக்கு துணியெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கு. பரவாயில்லையே, இந்த பிள்ளை நல்லா அதிகம். அது மட்டும் இல்லாம மூஞ்சி கருத்துடக்கூடாதுன்னு வேற முகத்துல துணியெல்லாம் போட்டிருக்கு. இந்த பிள்ளைக்கு எம்புட்டு அறிவுன்னு சொல்லிட்டு இந்த கிளவியே பொறாமையா இருக்கும். அதான் இந்த கிளவி இப்படி பேசுது. என்னம்மா, மீன் வாங்குறியா இல்லையா? வாங்குவோம் வாங்குவோம். எங்கே நின்றுக்கிடுங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வாரேன். மீன் சத்தம் கேட்கவங்க நிப்பாட்டுவோமேன்னு வந்தேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, வெயில நிக்க முடியல. நின்றுக்கிடுங்க வாரேன். கேளவி என்ன வறுத்து வருது? போய் இந்த காமாட்சியக்காவையும் ஒரு வார்த்தை கேட்கணும், மீன் வேணுமா என்னன்னு. அந்த பொம்பளைக்கு காது இங்கே எடுத்து தொலையாது. இவ்வளோ தூரம் அந்த பொம்பளை கத்திருக்கு, அவைய வீட்டுக்கிட்ட நின்று தான் கத்திட்டு கிடக்கு. காதையே கேட்காம உள்ளேயே உட்காந்துருக்காவ. மீனுமா, மீனே. என்ன பாட்டி, இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிய? வேற தெருவுக்கு போயிட்டீங்க வாரம்மா, அதான் இன்னைக்கு நேரம் ஆயிட்டு. அப்படியா பாட்டி? காலையிலே எங்கள் மாமியார் உங்களை தேடிட்டு தான் கிடந்துச்சு. ஐயா அப்படியா? இப்போ மீன் வேணுமாம்மா? வேணா வாங்கிட்டு போ. அந்த தெருவில் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாட்டியே, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. சரி போகிறேன், அந்த தெருவில் விற்றுட்டு அதுக்கப்புறமா இங்கே வருவோமேன்னு வந்தேன். நேரம் ஆகி போச்சு பார்த்துக்க. எங்கள் மாமியார் கலவி தான் உங்களை தேடிட்டே கிடந்துச்சு, மீனை வாங்கி குழம்பு வைப்போம்னு. உங்களை ஆளை காணாண்ட உடனே கருவாடு அப்புறம் முருங்கெல்லாம் போட்டு ஒரு குழம்பா வச்சு விட்டுருச்சு. ஐயா மீன் வேணா வாங்கிட்டு போமா, நான் நாளைக்கு கூட வந்து காசை வாங்கிக்கிடுவேன். இல்லை பாட்டியா, நான் நாளைக்கு வாங்கிடுவேன். எங்கள் மாமியார் கலவி தான் குழம்பு வச்சிருச்சே, இனி வாங்கிட்டு போய் என்னத்த பண்ண? வாங்கிட்டு போய் மசாலாலாம் போட்டு வறுத்து சாப்பிடு, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். வாங்கிட்டு போறியாம்மா? எனக்கும் வாங்கிட்டு போகணும் தான் பாட்டியா ஆசையாக இருக்குது. இப்போ வாங்கிட்டு போனால் எங்கள் கிளவி திட்டுமே. உங்கள் மாமியார்கிட்ட கேட்டு பாருமா வேணுமான்னு. இல்லை வாங்கிட்டு போய் கூடு, கண்டிப்பாக அவைய ஒன்றும் சொல்ல மாட்டாவ. எப்பவும் என்கிட்ட தானே வாங்குவாவ. சரி பாட்டியா, அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு கொடுங்க. சரிம்மா, நின்றுக்கு எடுத்து தாரேன். சரி பாட்டியா. ஆமாம், இந்நேரம் நீங்கள் எல்லா தெருவும் சுற்றிருப்பீல, ஏன் இங்கேயே நிற்கிறிய? இந்த வசந்தி பிள்ளை இருக்குல்ல, அதுதான் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போச்சு. இருங்க பாட்டியா, காசு எடுத்துகிட்டு வாரேன் அப்படின்னு போச்சு. அதான் சரின்னு நிற்கிறேன். அந்த பிள்ளை எனக்கு பார்த்த உடனே அடையாளமே தெரியல பார்த்துக்க. சேலையெல்லாம் எடுத்து முக்காட போட்டுக்கிட்டு வந்துச்சு. அதான் யார் என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளை. அப்புறம் கேட்கும் போது தான் சொல்லுது, ஏதோ மூஞ்சி வெயில் பார்த்து கருத்து போயிருமா, அதனால அப்படி தலையில் துணியை போட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பேசுது. இப்போ எங்கே போனாவ பாட்டியா? அதாம்மா, காசு எடுக்க போகிறேன்னு போச்சு, ஆளையே இப்போ காணா. சரி பாட்டியா, அப்போ நீங்கள் எனக்கு மீனை கொடுங்க, நான் அவியலை எங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. இருங்க பாட்டியா, நானும் வரேன். போதும்மா, போதும் வச்சிரு. உனக்கு 100 ரூபாய்க்கு தானம்மா? ஆமாம் பாட்டியா. இரு இந்தா எடுத்து தாரேன். பாட்டியா, நல்ல மீனாக எடுத்து போடுங்க. எல்லாம் நல்ல மீன் தாம்மா, நல்ல மீன் தான். இந்தாம்மா பொடி, கூட 2 மீன் சேர்த்து தான் போட்டிருக்கேன். உங்கள் மாமியார் கேட்டா சொல்லி என்ன? சரி பாட்டியா. என்ன சின்ன பொண்ணு, என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்கா? ஏன் இந்த பக்கம் வந்தா என்ன? இல்லை, இந்த நேரத்துக்கு நீ வெளியவே வரமாட்டியே வீட்டை விட்டு. உங்கள் மாமியார் தான் உன்னை வேலையை உழுக்க வாங்குதே இப்போல்லாம். அதான் புதுசாக இந்த நேரத்துக்கு இங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதான் சரி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியா? ஆமாம் நாலுமுடி, எங்கள் மாமியாரே இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருச்சு, அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை, அதான் சரி வெளியே போயிட்டு வருவேன்னு வந்தேன். ஆமாம், இது என்ன கோலம்? ரங்கோலி. லூசு நாலுமுடி, இது என்னது? ஒரு சேலை எடுத்து சுற்றிக்கிட்டு கிளவி மாதிரி தலையிலலாம் துணியை போட்டுக்கிட்டு வரிய. இங்கே பாத்தியெல்லாம் நாலுமுடி, இந்த பாட்டி கூட இந்த வயசில் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகா சுற்றிட்டு திரியாவ. நீங்கள் என்ன இப்படி சேலை எடுத்து சுற்றிக்கிட்டு அதை தலையில் வேற போட்டுக்கிட்டு திரியிறிய? ஏ கிறுக்கி, இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? எதுக்கு நாலுமுடி? பார்க்க ஜெயிக்கலை, போய் உங்கள் பழைய காஸ்டியூமை மாற்றிட்டு வாங்க. ஏப்பா, அதெல்லாம் போட முடியாது.
முன்னாடி எனக்கு விவரம் தெரியாமல் அப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டனால தான் கலரு கொஞ்சம் மங்கி போயிட்டேன். இப்போ பாரு நல்ல கலரு தூக்கலாம் வந்துருச்சு பாரு எனக்கு. தூக்கலாம் வந்துருச்சா? தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாருங்க 4 முடி உங்களை. உங்க சேலை கலரை பார்த்தாலே இந்த வெயிலுக்கு எனக்கெல்லாம் கண்ணு கூசுது. ஏப்பா உனக்கு எங்கே இந்த அருமையெல்லாம் தெரிய போகுது? நான் சன்ஸ்கிரீன்லாம் போட்டிருக்கேன். இனிமே என்ன யாராலையும் தடுக்க முடியாது. வீடு ஃபுல்லாக இனிமே பியூட்டி ப்ராடக்டாக வாங்கி அடுக்க போகிறேன். மேக்கப் பண்ணி கலக்க போகிறேன். தள்ளிப்பா, நான் போய் மீன் வாங்கட்டு. இது திருந்தாது. சின்ன பொண்ணு. வாங்கக்க. எங்க மீன் வாங்குவா? ஆமாம் சின்ன பொண்ணு, எப்பவும் மீன் வெள்ளனையே வந்துருமா? இன்னைக்கு ரொம்ப நேராகி போச்சு. ஆமாக்க. எங்க மாமியா கிளவியும் இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கருவாட்டு குழம்பு வச்சு விட்டுருச்சு. இங்கே வந்து பார்த்தா இவையே இங்கே வந்து நின்றுட்டு கிடக்காவ. நேரம் ஆயிடுச்சான். முதையே அந்த பக்கத்து தெருவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்திருப்பாவ போல. ஐயா அப்படியா? நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா வெறும் சாம்பார் தான் சின்ன பொண்ணு வச்சு விட்ருப்பேன். இந்த பிள்ளையில தான் மீன் குழம்பு வைங்க, சாம்பார் வேணாமான்னு சொல்லிச்சேன்னு சரின்னு சொல்லி இருந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்திருப்பாவ போல இருக்கு. எனக்கு வசந்தி தான் வந்து சொன்னான். அதான் சரி மீனை வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். சரிக்க. அப்போ இன்னைக்கு நீ மீன் வாங்கலையோ? இல்லைக்க, வாங்கியிருக்கேன். அவிய கருவாட்டு குழம்பு தானே வச்சுருக்காவ. அதை பாட்டிகிட்ட சொன்னேன். பாட்டி தான் சொன்னாவ வாங்கி மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடுமா அப்படின்னாவ. எனக்கும் அது நல்ல ஐடியாவை தான் தெரிஞ்சிச்சு. அதான் ஒரு 100 ரூபா போல் வாங்கிட்டு போகிறேன். சரி சின்ன பொண்ணு. அப்பாவே கையில் இருக்குது உனக்கு தானோ? ஆமாக்க, அது எனக்கு தான். சரி, நான் வாங்கிட்டு போய் எங்கள் மாமியார்ட்ட சொல்கிறேன். இது என்ன தான் ஆடாடுன்னு ஆடு. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று போனேன்னா என் மவனே சாப்பாட்டுக்கு வந்துடுவான். இப்போ வாங்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி ஆடும். அதனால் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். எனக்கு அப்புறமா வாரேன். சரிம்மா. ஆமாம் எக்க, நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கிய? இப்போ தான் சின்ன பொண்ணு குளிச்சேன். தலையில் ஒரே ஈரமாக இருக்குது. நேற்று கட்டுன பூவை இவ்வளோ வைக்க சொன்னேன், வைக்கவே மாட்டேன்ட்டாளுவே. அதான் சரின்னு நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியாக்க? இந்த ஹேர் ஸ்டைல் ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்குக்க. போ சின்ன பொண்ணு, நானே சும்மா ஈரமாக இருக்கேன்னு தலையை விரிச்சு போட்டு பூ வச்சிருக்கேன். நீ இது போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறா? ஏக்கா உண்மைக்கே நல்லா இருக்குக்க. சும்மா ஒரு கொண்டையை போட்டுட்டு தெரியாமல் இப்படியே இருங்க. சரி சின்ன பொண்ணு. சரி நீ வாங்கிட்டு போ, அவங்க மாமியார் தேட போகுது. சரிக்க. பாட்டி கொடுங்க. இந்தாம்மா. இந்தாங்க பாட்டி காசு. ஏம்மா அப்புறமா தர வேண்டியதானே? திடீர்னு தானே வந்து மீன் வாங்கின, காசு வச்சிருக்கியோ? ஆமாம் பாட்டி, எப்போவுமே என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும். அதான் சரி, இப்போ மீன் வாங்கினோம்ல, இந்தாங்க. சரிம்மா தா. சரி பாட்டி, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னே. சரிம்மா. 4 முடி, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன்னே. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா பாய். சரிம்மா.